என் பேர் அஞ்சனா சேகர். ரே பிராட்பெரி அப்படி எழுதின த பெடஸ்ட்ரியன் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த புத்தகம் எழுதப்பட்டது 1951. ஃபஸ்ட்டு பேராகிராஃப்லேயே இவர் இந்த புக்கை வந்து எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, ஒரு ரொம்ப க்ளூமியாக ஒரு டெத்தை வந்து ரிசம்பிள் பண்ணுற மாதிரி தான் இந்த புத்தகத்தை ஆரம்பிக்கிறார். இந்த கதையில் வந்து இவர் வந்து எந்த இயரில் இருக்காருன்னா 2052 இருக்கார். அதாவது ஒரு 100 இயர்ஸ் முடிஞ்சு, ஒரு 100 இயர்ஸ் வந்து ஃப்யூச்சரை வந்து அவர் நினச்சி இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு அப்படின்னு தெரியுது. இவர் ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் வந்து இது நவம்பர் சீசன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. லியோனார்டு அப்படின்ற ஒரு மேன் பற்றி தான் இந்த கதை. இவர் நைட்டு நேரம் ஆனால் இது இயர்ஸ் இந்த மாதிரி வருஷக்கணக்காக வந்து நைட்டு நேரம் ஆனால் அவர் நடந்து போயிட்டே இருப்பார். அவர் எங்கே போகிறாரு, மிட் நைட் வரைக்கும் நடப்பார். சம்டைம்ஸ் வீட்டுக்கே காலையில் தான் வருவார். இந்த மாதிரி நைட்டு நேரத்தில் நடந்து போவார். ஆனால் இந்த நைட்டு நடக்கிற போகும்போது இவர் எப்போயும் ஸ்னீக்கர்ஸ் வேர் பண்ணிப்பார். ஏன்னா யாருக்கும் அவர் நடக்கிறது தெரியக்கூடாது அப்படின்றதுனால. இவர் நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே நைட்டு நேரத்தில் இப்பயும் டெத்தை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி தான் சொல்லுவாங்க. இந்த ஸ்மோக், அந்த சிகரெட்டில் இருக்க ஸ்மோக் மாதிரி அவர் வந்து அப்படியே காணாமல் போயிடுவார் நடந்து போயிட்டு இருக்கும் போதே. அது மட்டும் இல்லாமல் அந்த நடந்து போகும்போது அங்கே இருக்க ஸ்ட்ரீட் வந்து கிரேவியார்டில் நடக்கிற மாதிரி இருக்கும், ஃபீல் ஆகுது அப்படின்னு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இது ஃபஸ்ட்டு 2-3 பேரால் ஃபுல்லாக டெத்தை வந்து ரிசம்பிள் பண்ணுறது தான். இது நடந்து போகும்போது இந்த ஸ்ட்ரீட்ஸில் நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த விண்டோஸில் எல்லாம் லைட்டு வந்து சின்ன சின்ன ஃபயர்ஃப்ளை லைட்டு தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் விஸ்பர்ஸ் இதெல்லாம் கேட்கும். அவர் நடந்து போயிட்டே இருப்பார். அவருக்குள்ளே வந்து கம்பெனி இல்லாமல் அவருக்குள்ளேயே பேசிக்கிட்டு அவர் போயிட்டுருப்பார். இவருக்கு ஃபீல் ஆகுது அவர் அரிசோனா டெசர்ட் மாதிரி இருக்கும். எந்த வீடும் இல்லாமல் ஒரு ட்ரை ரிவரும் இந்த ஸ்ட்ரீட்ஸ் தான் இவர் கம்பெனி மாதிரி அவர் சொல்கிறாரு. இப்போ என்ன, இங்கே மர்டர்ஸ் நடக்குமா இப்போது அப்படின்னு வந்து அவர் குவிஸ் ஒரு ரிவ்யூவை என்ன நடக்க போகுது அப்படின்னு வந்து ஒரு டெலிவிஷன்ட்டு பேசுகிற மாதிரி அவர் பேசுகிறாங்க. டெலிவிஷனில் பேசுகிற மாதிரி அவர் பேசி போயிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு லீஃப் வந்து ஆட்டம் சீசன் முடிச்சதுக்கப்புறம் லீவ்ஸ் எல்லாம் கீழே விழுந்து கிடக்குது. அந்த லீஃபை எடுத்து பார்க்குறாரு. இந்த லீஃப் வந்து ஒரு ஸ்கெலிட்டன், அந்த பேட்டர்ன் வந்து ஒரு ஸ்கெலிட்டனோட பேட்டர்னை வந்து ரிசம்பிள் பண்ணுற மாதிரி தான் அவருக்கு யோசிக்கிறாரு அந்த லீஃபை எடுத்த உடனே. அதுக்கப்புறம் ஒரு கார் தெரியுது. அந்த கார்லேருந்து லைட் வருது. இவர் வருஷக்கணக்காக நடந்ததுலேருந்து ஒரு ஆள் கூட வந்து நடந்து வந்தது கிடையாது. இவர் கூட நடந்தது வந்து ஒரு ஷேடோ மட்டும்தான். ஆனால் வந்து ஒரு மனுஷன் வந்து நடந்து வந்து பார்த்ததே கிடையாது. ஒரு போலீஸ்கார் நிற்குது அப்படின்னு தெரிஞ்சோன்னு ரொம்ப ஆச்சரியத்தில் இருக்கார். அவர் எது கண்டுக்காமல் நடந்து போயிட்டுருக்காரு. ஆனால் போலீஸ் வந்து அவரை நிறுத்தி ஏன் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து லைக் அவருக்கு ஏதோ குற்றம் செய்கிற மாதிரி நில்லு அப்படின்னு வந்து நிறுத்தி வந்து ஹேண்ட்ஸ் அப் அப்படின்னு வந்து சொல்லி நிறுத்திடுறாரு. இவர் வந்து இப்போ அவர் நடந்து போகிறாரு கிட்டே போயிட்டு இருக்கும்போது, நீ இப்போ வந்து நிற்கலைன்னா நான் வந்து ஒன்று சுட்டுருவேன் அப்படின்றாரு. இப்போ இது வந்து இந்த கவர்மெண்ட் 1 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே எல்லாருமே வந்து வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்காங்க. அதனால் இந்த போலீஸ்கார் எல்லாம் 3 கார்லேருந்து 1 காருக்கு வந்து மாறிடுச்சு. கவர்மெண்ட்லேருந்து எல்லாரையும் எடுத்துகிட்ட போலீஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க. ஏன்னா எந்த க்ரைமுமே நடக்காது. இப்போ தான் வந்து கொஞ்சம் நமக்கு புரியுது கதை எதை பற்றி போகுது அப்படின்றது. அந்த ஃபுல்லாக ராத்திரியில் வந்து அங்கே இருந்த லைட்டு வந்து ஃபயர்ஃப்ளை மாதிரி தெரிஞ்ச லைட்டு, அந்த சவுண்ட் எல்லாம் வந்து டெலிவிஷன்லேருந்து வந்தது தான். மக்கள் வந்து எப்படி ஒரு வீட்டுக்குள்ளே டிவியிலே வந்து அடைஞ்சு ஒரு வெளியில் ஒரு வாக்கப் கூட வரமாட்டிருக்காங்க அப்படின்றது பற்றி தான் இது நடந்துக்கு. இங்கே வந்து ஏன் போலீஸ்காரில் வந்து கட் பண்ணிடுறாங்கன்னா, குற்றமே இங்கே ஒரு தீஃபே இருக்கிறதுல, எந்த கிரிமினல்ஸ் எதுவுமே இப்போ நடக்கிறதுல. ஏன் அவங்களுக்கெல்லாம் டிவி வந்ததுக்கப்புறம் அவங்க அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க லைஃப்பை அதை பற்றி தான் இருக்குது அப்படின்னு வந்து இவர் அந்த இருக்குது அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணிவிட்டு சொல்கிறாரு. பேர் என்ன அப்படின்னு சொல்லும் போது விசாரிக்கிறாரு. என் பேர் லியோனார்ட் அப்படின்னு வந்து இவர் சொல்கிறாரு. இப்போ என்ன வேலை செய்கிற அப்படின்னு வந்து கேட்கும்போது, நான் வந்து என்ன ரைட்டர்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து உனக்கு அதுக்கப்புறம் இந்த ரைட்டர்னு சொன்னதுக்கப்புறம் ப்ரொஃபஷன் உனக்கு கிடையாது. ஒரு ரைட்டரை வந்து ஒரு வேலையாக கூட அவர் பார்க்காம ஒரு ப்ரொஃபஷனே உனக்கு கிடையாது அப்படின்னு வந்து நோ ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அவரும் வந்து எந்த மறுப்பு சொல்லாமல் ஆமாம் என்ன எந்த வேலையும் பார்க்கறது இல்லை அப்படின்னா. ஏன்னா அவர் புக்ஸ் மேகசின்ஸ் எல்லாம் எழுதியிருக்காரு. பட் அது யாருமே வாங்க மாட்டாங்க. எல்லாருமே அந்த டிவிலே மூழ்கி இருக்காங்க.
இவர் வந்து ரொம்ப ஆச்சரியத்தில் இருக்கார். உனக்கு வந்து எதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்க நான் ராத்திரி அப்படின்னு வந்து கேட்கும்போது, சும்மா நடந்துக்கிட்டு இருக்கேன். அவர் வந்து ஆச்சரியத்தில் பார்த்துட்டு ஏன் நடக்கிற அப்படின்னு வந்து கேட்குறேன். சும்மா இது கொஞ்சம் ஏருக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக நடக்கிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் எப்பயுமே இல்லை இந்த வருஷ கணக்கு நிறைய வருஷம் எல்லா ராத்திரியும் இப்படி தான் பண்ணுறேன் அப்படின்னு அவர் உண்மையை சொல்லுறாரு. எதுக்கு நடக்கிற அப்படின்னு கேட்கும்போது திருப்பியும் வந்து இந்த அட்வைஸ் எல்லாம் கேட்குறாரு. நான் வந்து திருப்பி அவர் அதே தான் பதில் சொல்கிறாரு. உன் வீட்டில் வந்து ஏர் கண்டிஷனர் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் இருக்குது அப்படின்றாரு. உனக்கு வந்து டெலிவிஷன் இருக்கா அப்படின்னு வந்து கேட்கும்போது என்கிட்ட டிவி எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அவர் ஆச்சரியத்தில் போலீஸ்கார் வந்து இந்த மாதிரி ஒரு மனுஷனை இந்த மாதிரி ஒரு ஆன்சர்லாம் கேட்கவே இல்லை, ஒரு மனுஷன் இந்த மாதிரி பார்த்ததே இல்லாத மாதிரி இவரை பார்க்குறாரு. உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்கும்போது இல்லை எனக்கு யாருக்குமே என்ன வேணாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஏன்னா இவர் வந்து இந்த உலகத்திலே வந்து ரொம்ப தனியாக இருக்க, இவருக்குன்னு யாருமே கிடையாது இந்த உலகத்தில். நீ வந்து அதுக்கப்புறம் இதை கேள்வியெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு போலீஸ் வந்து நீ வண்டியில் ஏறு அப்படின்றாரு. இவர் எதுக்கு நான் எந்த தப்புமே செய்யலை அப்படின்னு சொல்லி வண்டியில் பேசாத வண்டியில் ஏறு அப்படின்னு வந்து ஏற்றி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நான் வந்து ஏற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இழுத்துட்டு போயிட்டு வண்டியில் அந்த அடைச்சிடுறாரு, செயினை ஹேண்ட் கஃப் பண்ணிடுறாரு இவர் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு என்னை எங்கே கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னா உன்னை வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட் சென்டருக்கு கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு வந்து கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. இவர் வந்து எதுவும் சொல்கிறது இல்லை, அமைதியாக போயிட்டுருக்காரு. அவர் வீடு வந்து இது என் வீடு அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க இது போலீஸை யாரும் கண்டுக்கிறது இல்லை, அவர் நான் கண்டுக்கிறது இல்லை, அப்படியே அந்த அவர் வீடியும் தாண்டி கூட்டிகிட்டு போயிடுறாரு. இதோடு இந்த கதை முடியுது. இந்த ஷார்ட் ஸ்டோரியிலேருந்து என்னென்னா டெத்து வந்து ரொம்ப ரிசம்பிள் பண்ணுது அப்படின்றது வந்து இந்த டெத்து எதை பற்றினா இந்த மனுஷங்க வந்து அவங்க அந்த ஆக்டிவிட்டீஸ் அவங்க ஹியூமனிட்டி அவங்க நடந்துக்கிட்டது எல்லாமே வந்து அது எல்லாமே இறந்துருச்சு. அதை தான் அந்த டெத்து வந்து ரிசம்பிள் பண்ணுறதாகவும் இந்த ஃபயர் ஃப்ளைஸ் அந்த லைட் இந்த விஸ்பர்ஸ் எல்லாமே வந்து டிவியில் வந்து எப்படி மனுஷங்க மூழ்கி இருக்காங்க. ஒரு புக்கை வாங்காமல் ஒரு ரைட்டர் ஒரு ஒரு வேலையாக கூட பார்க்கறது இல்லை இவங்க. அதாவது ஒரு 100 இயர்ஸில் நம்ம வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் அப்படின்னு வந்து அவர் 1951 வந்து அவர் ப்ரெடிக்ட் பண்ணி எழுதியிருக்காரு இந்த கதையை. இப்போ வந்து அவர் எழுதுன மாதிரி ரொம்ப இங்கே எந்த ஆக்டிவிட்டீஸும் இருக்கிறது இல்லை தான் உண்மையை வந்து இருக்குது. ரொம்ப ரிசம்பிள் ஆகுது. இங்கே நிறைய டெக்னாலஜி வந்ததுக்கப்புறம் நம்ம அதிலே தான் மூழ்கி இருக்கோம். இது வந்து ஒரு 100 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு உலகம் இருக்குது கிரியேட் ஆகுது அப்படின்னு அவர் வந்து அப்பயே எழுத ஆரம்பிச்சிருந்தார். இதுதான் அந்த கதை. இது இந்த டிவி பற்றி அந்த ஹியூமனிட்டி இறந்ததை பற்றி தான் இந்த கதை. நன்றி, வணக்கம்.